அப்புறம் டாக்டர் தொழில் பார்க்குறவங்க, அந்நிய கர்மம். சில பேரை பார்த்துருப்பீங்க, அடுத்த வீட்டில் ஒரு மரணமோ ஏதோ நிகழ்ந்ததுன்னா ஓடி ஓடி போய் நானே அவருக்கு பிள்ளையா இருந்து செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த எண்ணம் வரக்கூடியவருக்கு இந்த ராகுவோட ஆதிக்கம் நிறைந்தவராக இருப்பார். கந்தி, டெலிஃபோனு, அப்புறம் மூங்கில், இதெல்லாம் இந்த ராகுவுடைய காரகத்துவங்கள். திருமணத்துக்கான தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். அளவற்ற மதிப்புள்ள சொத்துக்களும் அரசாங்கத்திற்கே சவால் விடக்கூடிய அளவிற்கு உறுதிக்கும் காரணமா இருக்கிறவரு இந்த ராகு பகவான். எதையும் முறைப்படி செய்ய இவர்கள் விரும்புவார்கள். எதிலும் குறுக்கோளியை கையாண்டு வெற்றி காண்பதில் மனதை தூண்டுவார். சுக்கிரனுடன் சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி இந்த ராகு திருமணத்தை காலம் நடத்திடுவார். ஏதாவது ஒரு வகையில இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு ராகு சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கோம், இல்ல ராகு சுக்கிரனோட சேர்ந்திருக்கோம், இல்ல ராகு சுக்கிரனால் பார்க்கப்பட்டிருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு டிலேடு மேரேஜா கொடுப்பாரு. அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் அந்நிய சம்பந்தமா தான் இருக்கும். லவ் மேரேஜ் அந்த மாதிரி தான் குடும்பத்தை ஏற்படுத்துவார். 7 அல்லது 8ஆம் இல்லத்தில் ராகு பகவான் அமர்ந்தால் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். போதிய செல்வம் இல்லாம ரொம்ப மிடில் கிளாஸ் மாதிரி இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுவாரு. தந்தை வழி பாட்டன் பாட்டியால், அதாவது அப்பாவுடைய அம்மா அப்பா, அவங்க 2 பேர்னால தொல்லைகள் இருக்குமா இவருக்கு. அது மட்டும் இல்ல, தான் விரும்பியவாறு அல்லது தன் தகுதிக்கு தக்க இணை கிடைக்காத நிலை போன்ற சூழ்நிலைகள் உண்டாகி அதனால் திருமணம் தாமதமாகி கொண்டே இருக்கும். அது மாதிரி சுக்கிரனுடன் ராகுவும் இருந்தால் மனதில் எப்போதும் தாழ்வுணர்ச்சி ஏற்படும். செயல்பாடுகளில் திருப்தியின்மை நடக்கும்.